ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெத்தட்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஏஐ ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிகாஸ் இந்த எல்லா கொஸ்டினும் உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரலாம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு Q&A வந்து செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுல வந்து இந்த வீக் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டா, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ் பேஜ் டிரான்ஸ்பரன்சி ஆட்ஸ் லைப்ரரி நாட் ஷோயிங் ஆன் பேஜ், ஹவு டு செக் ஆட்ஸ் லைப்ரரி. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவங்க சொல்ற கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் லைப்ரரி வந்து நம்ம டேரக்டா லாகின் பண்ணுவோம். ஸோ லாகின் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஆட்ஸ் கொடுத்து நம்மளோட காம்படிட்டர் நேம் இங்கே சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம காம்படிட்டர் பற்றி கம்ப்யூட்டர் ரிசர்ச் பண்ணுவோம். அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, எத்தனை ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் காம்படிட்டர் நேம் சர்ச் பண்ணும்போது அங்கே ஷோ ஆகாது. அந்த மாதிரி டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த ஓப்பன் பண்ணி அந்த பேஜ்ல வந்து அபவுட் செக்ஷன் கிளிக் பண்ணுவோம். அபவுட் செக்ஷன்ல கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பேஜ் டிரான்ஸ்பரன்சி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்க என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் போய் நம்மளால செக் பண்ண முடியும். பட் அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது இப்போ எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நீங்க எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களோட காம்படிட்டர் பேஜ் நீங்க எது ஓப்பன் பண்ணாலும் ஸோ அவங்களோட அபவுட் செக்ஷன்ல பேஜ் டிரான்ஸ்பரன்சி இப்போதைக்கு இருக்காது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர் இருக்குல்ல, அவங்களோட பேஜோட நேமை கிளிக் பண்ணுங்க. நேமை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வெரிஃபைடு ப்ரொஃபைல் காட்டுது, பிளஸ் எப்போ கிரியேட் பண்ணிருக்கேன் காட்டுது, ப்ரொஃபைல் அப்டேட்டட் காட்டுது, என்ன கம்பெனி காட்டுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிரைவசி பாலிசின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க கைஸ். இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோ டு ஆட்ஸ் லைப்ரரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் ஃபேஸ்புக் பேஜ் மூலமா அவங்களோட ஆட்ஸ் லைப்ரரிக்குள்ள போக முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அபவுட் செக்ஷன்ல இருந்து கொஞ்சம் எங்க மாத்திருக்காங்கன்னா அவங்களோட பேஜ் நேம்ல மாத்திருக்காங்க. இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா போதும், உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டர் ஆட கம்ப்ளீட்டா வாட்ச் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணோம், அவங்க எத்தனை ஆட்ஸ் ரன் பண்ணிருக்காங்க, அவங்க எத்தனை 11 ரிசல்ட் இருக்கு, ஸோ எல்லாமே ஆக்டிவா இருக்கு. ஸோ அவங்களோட கிரியேட்டிவ்ஸ், அவங்களோட ஆட் காப்பி என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ வந்து மாத்திருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அவர் கேட்டிருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு டு ரிமூவ் நாய்ஸ் ரிமூவல் ஆடியோ ஃப்ரம் யூஸ் ஏஐ. ஸோ ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா நாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது ஆடியோல ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோப் நிறைய சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ரிமூவல் ஃப்ரம் ஆடியோ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இதை பாருங்க, க்ளீன் வாய்ஸ் ஏஐ, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க, கிளியர் வாய்ஸ் உங்களோட இது வந்து டேட்டா இங்கே அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ரிமூவ் பண்ண முடியும், நாய்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ சர்டன் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்க யூடியூப் வீடியோலும் சரி, இல்ல உங்களோட ரீல்ஸ்லயும் சரி, ஷார்ட்ஸ்லயும் சரி, நாய்ஸ் எக்கோ அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்லோட் பண்ணி நீங்க வந்து நாய்ஸ் அண்ட் எக்கோலாம் ரிமூவ் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ செக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க நாய்ஸ் ரிமூவ் பண்ண முடியும், அப்புறம் வந்து எக்கோ ரிமூவ் பண்ண முடியும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ரொம்ப மைண்ட்ல கேக்குதுன்னா அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ஒன்றும் இதுக்கு தனியாக டூல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் போயிட்டு கூகுளில் நாய்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ஏஐ கொடுத்தா நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோ கிளீனர் இது கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ளீன் ஆன்லைன் ஆடியோ சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆடியோ அப்லோட் பண்ணுங்க, அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்து என்ன டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் டு ஒன் புக் பண்ண நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்களோட லிங்க் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ கீழேயும் என்னோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஒன் டு ஒன் கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஸோ நம்மளோட ஒன் டு ஒன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஒன் டு ஒன் கன்சல்டேஷன் சொல்லிட்டு அங்க லிங்க் கொடுத்துருவோம். இந்த லிங்க் கிளிக் பண்ணி என்ன டைரக்டா நீங்க ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒன் டு ஒன் வர போறதா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து நிறைய பேர் பிளாங்கா வரீங்க. ஸோ நிறைய பேர் நீங்க பிளாங்கா வராம உங்களுக்கு நீங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு,
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லிஸ்டோட வாங்க ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய கத்துக்கணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க டேரக்டா ஒரு லிஸ்டோட வாங்க. லிஸ்டோட வந்தா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் பிளாங்கா வரீங்க. ஸோ அதெல்லாம் வராம, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இது மாதிரி நீங்க கம்ப்ளீட் எடுத்து வந்தா அதுக்கான சொல்யூஷன் நல்லா கொடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் பிளாங்கா வரீங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்க புக் பண்றது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க புக் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு கிரியேட் வாய்ஸ் டு வீடியோ, வாய்ஸ் தப்பா ஸ்பெல்லிங் வாய்ஸ் டு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தா இவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, ஆடியோ மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது என்ன கேட்க வராங்கன்னா, ஆடியோ யூஸ் பண்ணி என்னால ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிசினஸ் ஓனர் தான். ஆக்சுவலா வந்து கேமரா ஃபேஸ் பண்றது கொஞ்சம் ஃபியர் இருக்கு. பட் ஆனா ஆடியோ யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ண முடியுமான்னு கேட்க கண்டிப்பா முடியும் கைஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ரிவீட் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரிவீட் ஏன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணதில்ல. பட் ஆனால் இது ப்ரீமியம் பெய்டு தான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஜஸ்ட் உங்க வாய்ஸை மட்டும் அப்லோட் பண்ணா போதும், உங்களுக்கான ஷார்ட்ஸ் அதுவே மேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு நீங்கள் கிரியேட் வீடியோஸ் நோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். டெக்ஸ்ட் வீடியோ, ஆடியோ டு வீடியோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், உங்களோட வாய்ஸை மட்டும் அப்லோட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிவீட்.ஏ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பெய்ட் டூல் தான். ஸோ இந்த பெய்ட் டூல் நிறைய பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களால வந்து கேமரா ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபீல் இருக்கு. பட் ஆனால் என்னால் பேச முடியும், நான் பேச வச்சு எனக்கு வீடியோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டூலை ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம் கைஸ். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பெய்ட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டு வீடியோ இருக்கு, ஸ்கிரிப்ட் டு வீடியோ இருக்கு, மியூசிக் டு வீடியோ, ஆர்டிகல் டு வீடியோ, இந்த இருக்கு பாருங்க ஆடியோ டு வீடியோ. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ ஃபைல், அதாவது உங்க ஆடியோ ஃபைல் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வீடியோஸ் மேக் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இமேஜஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இமேஜ் யூஸ் பண்ற மாதிரி, ஏஐ இமேஜ் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ இதுல நீங்க ஓனா நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம்னா பாருங்க உங்களுக்கான இமேஜ் ரெடி பண்ணும், பிளஸ் சப்டைட்டிலோட வந்துடும். ஸோ நீங்க கிரியேட் பண்ற ஆடியோவை, ஸோ நீங்க ஜஸ்ட் ஆடியோ மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு கிரியேட் பண்ற வீடியோ பிளஸ் உங்களுக்கு சப்டைட்டில் ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். ஸோ இந்த டூலை நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பெய்டு வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன் 1 or 2 வீடியோஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் டு கிரியேட் யூடியூப் வீடியோஸ் டு ஷார்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்னும் இல்லை கைஸ், நீங்க wizard.ai ஒன்று இருக்கு. ஸோ wizard.ai சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் லிங்க் மட்டும் அப்லோட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நான் இது உங்களுக்கு இல்லை சொல்லிக் கொடுக்கல, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க போய் பாருங்க ஃப்ரீயா. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட யூடியூப் வீடியோ லிங்க் மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஷார்ட்ஸ் அது மேக் பண்ணி கொடுத்துரும். பாருங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோ நீங்க லிங்க் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும் கைஸ். ஸோ இந்த டூலும் பெய்டு தான் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களால மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 வீடியோஸ் மட்டும் கிரியேட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க பெய்டு போனதான் உங்களால கம்ப்ளீட்டா ஷார்ட்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் இது பெய்டு வெர்ஷன் தான். ஸோ நான் லாஸ்டா சொன்ன அந்த ஆடியோ டு வீடியோவும் பிளஸ் வந்து இந்த யூடியூப் வீடியோ டு ஷார்ட்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெய்டு வெர்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அதர்வைஸ் உங்ககிட்ட டீம் இருக்காங்க, என்கிட்ட வீடியோ எடிட்டிங் டூல்ஸ்லாம் இருக்குன்னு நீ அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து நான் ஒன்லி ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ்க்காக சொன்னேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு ஏஐலோ இல்லை மெட்டாஸ்லோ இருந்தால் எனக்கு டேரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், பாய்.